இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன கொஷின் பார்க்க போறோம்னா பம்பிங் லேம் ஆஃப் ஃபார் கான்டெக்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம வந்து ரெகுலர் லாங்குவேஜ் போட்டிருப்போம். அதே மாதிரி கான்டெக்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் ரெண்டுமே வேற வேற மெத்தட் கொலாப்ஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? இப்போ கொஷின் வந்து எழுதிக்காச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து கிவன் இந்த கொஷின் வந்து என்ன சொல்றாங்கன்னா கான்டெக்ட் ஃப்ரீயா இருக்கா இல்லையா நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். W is equal to U V W X Y. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஷினை வந்து நான் இதுக்குள்ள அசைன் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா லெட் அஸ் அஸ்யூம் தட் எப்படின்னா இப்போ இந்த யூ வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யூ. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து யூ எடுத்துக்கிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து இந்த மூணுத்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா? பிக்கு வந்து வி டபிள்யூ எக்ஸ் இந்த மூணுத்தையுமே எடுத்துக்கணும். ஓகேவா? வி டபிள்யூ எக்ஸ் தான் வந்து பி பவர் என். நெக்ஸ்ட் இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வி எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது நம்மளா தான் எடுத்துப்போம். வி எக்ஸ் இதை வந்து ஆன்சர் எப்படி எடுத்துக்கணும், இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிட்டு மைனஸ் எம்ன்றதை மட்டும் கூட போட்டு வைப்பீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா என்ன இருக்குங்க, ஒய் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒய் எடுத்துக்கோங்க. ஒய்யோட ஆன்சர் என்னன்னா மீதி என்ன வேரியபிள் இங்கே இருக்கோ கொஷின்ல கிவன்ல இருக்கோ அது எல்லாமே ஒய்ன்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ சி பவர் என் டி பவர் என் இதுதான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு இந்த கிவன் கொஷின் வச்சு இவங்க எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நவ் செக் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இது வந்து இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் சி பவர் என் டிஎம். இந்த கொஷினும் இது வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஆஸ் பர் த பம்பிங் லாமா வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு செட் ஆஃப் இது ஃபார்முலா மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம எழுதணும். நீங்கள் வந்து இதை சும்மா எழுதிக்கலாம். இது வந்து ஃபார்முலாவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் மாதிரி இது. ஓகேவா? ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. ஆனால் மெயின் ஃபார்முலா நீங்கள் எதை வச்சு ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு யூ வி டபிள்யூ எக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து வி பவர் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன், நெக்ஸ்ட்டு ஒய். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து உங்களோட மெயின் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இசட் இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அசியூம் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து எழுத வேண்டிய வேலை தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, யூக்கு ஏ பவர் என். நெக்ஸ்ட் வந்து வி டபிள்யூ எக்ஸுக்கு என்னென்ன அசியூம் பண்ணோம், வி பவர் என். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க, இந்த வி ஆஃப் எக்ஸுக்கு வி பவர் என் மைனஸ் எம். நெக்ஸ்ட் இந்த ஐ மைனஸ் ஒன் அப்படியே எழுதிக்கோங்க. ஒய்க்கு என்ன எடுத்தீங்க, சி பவர் என் டி பவர் என். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கொஷினோடது டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றுத்துக்கும் நம்ம ஐக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். 0 1 2 3 அது மாதிரி ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 நான் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி நீங்கள் வேல்யூஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஐ இருக்க இடத்துல 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் அப்படியே போட வேண்டியது. இந்த ஐ இருக்க இடத்துல நான் என்ன பண்ணேன்னா 0 போடுறேன், மற்றபடி எல்லாமே அப்படியே போட்டுருணும். இப்போ நான் இது வந்து 0 போடுறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், -1 தானே கிடைக்கும், -1. நெக்ஸ்ட் -1னா என்ன ஆகும், இங்க உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மைனஸ் உள்ள போகும். மைனஸ் உள்ள போனால் அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், என் வந்து மைனஸ் ஆகிடும். அதனால எப்படி இது எழுதணும்னா நான் வந்து மைனஸ் வந்து உள்ளே எடுத்ததுனால இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன், M-N அப்படின்னு எழுதிக்கிறேன். மீதி எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட எக்ஸோட வேல்யூ பாருங்க என்ன இருக்குன்னு. நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது வந்து ஏ பவர் என் பி பவர் என் சி பவர் என் இது வந்து வந்திருக்கணும் எக்ஸோட வேல்யூ. ஆனால் உங்களுக்கு என்னது வேல்யூ இப்படி வந்திருக்கு. அப்போ இது வந்து நாட் பிலாங்ஸ் டு இசட். ஓகேவா? இதான் வந்து ஆன்சர் இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 0க்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு 1க்கு வந்து எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஐ இருக்க இடத்துல மட்டும் நான் என்ன சொன்னேன், 1 போட்டுக்கணும்னு சொன்னா. இப்போ இங்கே 1 ஐ இஸ் ஈக்குவல் டு 1னால 1 போட்டுக்கோங்க. 1 போட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஏ பவர் என் பி பவர் என் 1 - 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 0 சிஎன் டிஎன். இப்போ எனிதிங் பவர் 0 வந்து என்ன ஆகும், இங்கே வேல்யூ 1ன்னு ஆகிடுமா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே
0 ஆயிடுச்சுன்னா இது அப்படியே 1 ஆயிடும். நெக்ஸ்ட் சிஎன் டிஎன். இப்போ நம்மளுக்கு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க முன்னாடியே, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி, இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ இது வந்துருச்சு அவங்களுக்கு ஆன்சரா. அப்போ இட்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். நெக்ஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி என்னது, அந்த ஐ இருக்க இடத்துல 2 மட்டும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் 1 கிடைக்குமா? அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ 1 வந்து எது கூட இது பண்ணாலும் என்ன, திரும்பி இதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ அதை அப்படியே எடுத்து நீங்க எழுத வேண்டியதான். இதை எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ இது என்னது, இசட்டுக்கு வந்து பிலாங்ஸ் ஆகலை, ஐ மீன் நடுவில் இந்த ஒரு வேல்யூ வந்துருச்சு. அப்போ இது வந்து நாட் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. இப்போ நான் வந்து என்னது, எனக்கு வந்து 2 நாட் பிலாங்ஸ் டு வருது, ஒரு பிலாங்ஸ் டு வந்துருச்சு. இப்போ நான் இதை எப்படி ஃபைனலாக எழுதணும் அப்படின்னா, ஐ வந்து 0வா இருக்கும் போதும் 2வா இருக்கும் போதும் எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வந்துச்சு, அவுட்புட் வந்து நாட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். நீங்க நாட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் இது கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என், பி பவர் என், சி பவர் என், டி பவர் என். அதனால இது வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆகலை. இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 0வும் 2 இருக்கும் போது, ஸோ தட் இந்த லாங்குவேஜ் வந்து இஸ் நாட் எ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். பிலாங்ஸ்டே ஆகலை, அதனால இது என்னது, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியாக நீங்கள் முடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு.